பேர் என்ன? வணக்கம் மக்களே, வெல்கம் டு கவர் டிரைவ். இந்த நிகழ்ச்சியில் வந்து போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று நடந்த மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் இடையில மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சிருந்தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் சுவாரஸ்யமாக ஆடினாங்க. ஃபஸ்ட் 20 ஓவர்ஸில் பேட்டிங் ஆடினா கூட வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாமல் கொஞ்சம் தவிச்சாங்க. அந்த என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்கலாம், அந்த ஒரு கான்செப்டை தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஸ்டார்டிங்கில் வந்து ட்ராக் ரெக்கார்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்க நேற்று மேட்ச்சில் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து தொடர்ந்து 6வது மேட்ச் வந்து எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சொன்னாலே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா சென்னையோட ஒரு ஹோம் கிரவுண்ட். அதே போல் வந்து ஒரு ஃபோர்ட்ரஸ் சொல்லுவாங்க. ஃபோர்ட்ரஸ்னால் வந்து ஒரு கோட்டை மாதிரி. அந்த கோட்டையில் வந்து ராஜா யார் கேட்டிங்கன்னா சென்னை தான். ஸோ இதில் வந்து ஜெயிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து நேற்று மேட்ச் பிறகு 6வது மேட்ச் தொடர்ந்து சென்னையில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதே போல் இந்த ரெக்கார்டு இதுக்கு முன்னால் வந்து பஞ்சாபுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கையில் இருந்துச்சு. அவங்க வந்து 5 மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க தொடர்ந்து எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில். ஸோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரெக்கார்டு நேற்று வந்து உருவாயிருக்கு பஞ்சாப் கிங்ஸ்க்கு. அதை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த சீசனில் பெரிய அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ட்ராக் ரெக்கார்டு நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து இதுக்கு முன்னால் பழைய சீசன்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 5 மேட்ச் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட ஹோம் அண்ட் அவே ரெண்டுமே நம்ம வென்யூஸ் எடுத்து பார்த்தா கூட 5 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். தலை எம்எஸ் தோனிக்கு கேப்டன்சி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாதாரணமாக கிடையாது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான கேப்டன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த கேப்டன்சி அகெயின்ஸ்டாக கூட வந்து ஜெயிக்கிறது கூட வந்து பெரிய விஷயம். ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு பிரம்மாண்டமான ஒரு டீம் வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் சீசன் 1லேருந்து இனி வரைக்கும் வந்து ஒரு காம்படிட்டிவான டீம். அதே போல் ஒரு பெரிய நேம்ஸ் கூட வச்சுருக்காங்க. அந்த ஒரு ட்ராக் ரெக்கார்டு 5 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிருந்தாங்க. பஞ்சாப் கிங்ஸ் நேற்று மேட்ச் ஜெயித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா 4 மேட்ச் தொடர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட ஹோம் அண்ட் அவே 2 வென்யூவில் வந்து இந்த ஒரு ட்ராக் ரெக்கார்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸ்க்கு 2 ட்ராக் ரெக்கார்டு வந்திருக்கு நேற்று மேட்சோட. அது இல்லாமல் நீங்கள் பார்க்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா 2022 சீசன் ஐபிஎல்லில் தொடர்ந்து 4 மேட்ச் வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்க அந்த சீசனில் டேபிளில் வந்து 9th, அதாவது லாஸ்ட் பிஃபோர் பொசிஷனில் தான் இருந்தாங்க. பட் இந்த சீசனில் வெறும் 2 மேட்ச் தான் அவங்க ஆடிருக்காங்க. அந்த 2 மேட்ச்லையும் 2 தோல்வி சந்திச்சிருக்காங்க. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், கண்டிப்பாக வந்து அந்த லோவர் ரேங்கிங் போக மாட்டாங்க நம்ம எல்லாமே வந்து எதிர்பார்க்கலாம். பட் அட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸில் இம்ப்ரூவைஸ் பண்ணி ஆனோம். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் கவுஹாட்டியில் ஆடினப்போ நம்மளுக்கு புரிய வரும். அதாவது வந்து எல்லா பிளேயர்ஸ் கூட கோஆர்டினேட் பண்ணணும். ஏன்னா புது பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த ஆக்ஷன் போன வருஷம் எண்டிங்கில் வந்து ஆக்ஷன் எடுக்கும்போது புது பிளேயர்ஸ் எடுத்திருந்தாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எம்எஸ் தோனி வந்து ஃபுல் கேப்டன்சி ருத்துராஜ் கைக்வாட் கொடுத்து, அதே போல் வந்து இந்த சீசன் ஸ்டார்டிங்கில், அதாவது ஏப்ரல் முடிகிற வரைக்கும் வந்து அவர் இந்த டீம் 11ல் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்ஜுரினால். அதனால் ருத்துராஜ் கைக்வாடே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும் கிரவுண்டில். போன முறை வந்து நம்ம பார்த்துருப்போம். போன முறை வந்து 2025 சீசனில் தோனி வந்து கூட இருந்துக்கிட்டு நிறைய அட்வைசஸ், கைடன்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு ருத்துராஜ் கைக்வாடுக்கு. பட் இந்த முறை ஃபுல் அண்ட் ஃபுல் டெசிஷன் அவர் தான் எடுக்கணும். ஸோ நம்ம எல்லாமே வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஆனோம். ஏன்னா வந்து ஒரு புது கேப்டன், அதாவது கேப்டன் இன் த சென்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டில், இந்த மாதிரி ஒரு குளோபல் ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டில் ஒரு கேப்டன்சி பண்ணுறது வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். பட் இதுக்கு முன்னால் அவருக்கு இந்தியாவுக்கு ஏஷியன் கேம்ஸில் கூட மெடல் வாங்கி கொடுத்துருக்காரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஏக்கு வந்து கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அவரோட ஹோம் டீம் மகாராஷ்டிராவுக்கும் வந்து அவர் கேப்டன்சி பண்ணி பிரபலமாக வந்து ஸ்கோர் பண்ணி அவர் கேப்டன்சி கூட ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு. ஸோ அதில் வந்து எந்த பஞ்சம் குறைச்சல் கிடையாது. பட் இப்போ வந்து ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டில் ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் கூட வருவாங்க. அதே போல் வந்து இந்தியாவிலேருந்து பல இடத்துலேருந்து பிளேயர்ஸ் வந்து ஆடுவாங்க. ப்ரெஷர், T20 ஃபார்மேட், மக்கள் பார்ப்பாங்க, ஆடியன்ஸ் வேர்ல்டு வைடு இருப்பாங்க. அதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஃபாரின் பிளேயர்ஸை பற்றி நம்ம பேசிடலாம். நேற்று நடந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் ஆடினாங்க.
பெரும்பாலும் வந்து ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டில் நம்ம பார்க்கும்போது 4 ஃபாரின் பிளேயர்ஸ் ஆடலாம். பட் நேத்து மேட்ச்ல வந்து நம்ம பார்க்கும்போது மேட் ஹென்ரி ஆடினார். அதேபோல நூர் அகமது ஆடினார். கண்டிப்பா மேட் ஹென்ரி ஒன் ஆஃப் தி வேர்ல்டு கிளாஸ் பவுலர்ஸ் T20 ஃபார்மேட்ல. அதனால மேட் ஹென்ரி எடுக்கிறாங்க. நம்ம வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ணலாம். நேத்து மேட்ச்ல வந்து பெரிய அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணல. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. அதேபோல நூர் அகமது நான் வந்து பெரிய அளவுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க வந்து எதிர்பார்த்திருக்கலாம். நூர் அகமது வந்து விக்கெட்ஸ் எடுப்பாருன்ட்டு. கரெக்ட்டா அவர் வந்து 6த் ஓவர் பிறகு அவருக்கு பவுலிங் குடுத்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அவரு கிளிக் ஆகல நேத்து மேட்ச்ல. பட் இந்த விக்கெட்ஸ் சென்னை விக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பிட்ச்ல வந்து பார்க்கும்போது, நூர் அகமதுக்கும் சாதகமா தான் இருக்கும். நேத்து மேட்ச் கிளிக் ஆகலன்னா, அது வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் பால் கேம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஃபாரின் பிளேயர்ஸ ஏன் எடுக்கல? அது கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா வந்து நீங்க பார்க்கும்போது ஜேமி ஓவர்டன் முதல் மேட்ச்ல வந்து கவுஹாட்டில ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட ஆடும்போது 43 ரன்ஸ் அடிச்சாரு. ஒரு குரூஷியலான இன்னிங்ஸ். நான் நேத்து கூட சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து அந்த மானம் காப்பாத்துன ஒரு இன்னிங்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் சொல்லும்போது ஒரு பிராண்டான கிரிக்கெட், டாப் ஆர்டர் வந்து கிளிக் ஆகணும் அப்படின்னு நம்ம நெறையவே எதிர்பார்ப்போம். ஈவன் ஃப்ரான்ச்சைஸே பார்த்துருப்பாங்க. ஏன்னா வந்து ருத்துராஜ் கைக்வாட், அதேபோல வந்து ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன் இந்த மாரி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பேட்டர்ஸ் இருக்கும்போது, கண்டிப்பா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செய்யும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து பிரேக் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட. அதுக்கு பிறகு வந்து ஜேமி ஓவர்டன் தான் காப்பாத்துனாரு. பட் அப்பேற்பட்ட ஜேமி ஓவர்டன ஏன் வந்து எடுக்கல? அது கண்டிப்பா ஒரு கேள்வி கட்டமா தான் இருக்கு இன்னும். அதேபோல வந்து மேத்யூ ஷாட் எடுத்திருந்தாங்க முதல் மேட்ச்ல. அவர வந்து சரியா வந்து ஆஃப் ஸ்பின்னராவும் பயன்படுத்திக்கல. ராஜஸ்தான் ராயல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர்ஸ் நெறைய பேர் இருந்தாங்க. பட் அப்படி இருந்தா கூட வந்து பயன்படுத்திக்கல. அவரு கடைசி பந்து, அதாவது மேட்ச் முடியிறப்ப ஒரு கடைசி பந்து போட்டு தான் அந்த மேட்ச்சே முடிஞ்சிருக்கு. ஸோ அவர் ஏன் அப்பவும் பயன்படுத்தல? அது ஒரு கேள்வி. அதேபோல வந்து நேத்து மேட்ச்ல ஏன் வந்து மேத்யூ ஷாட்ட எடுக்கல? அது ஒரு கேள்வி தான். ஏன் இம்பாக்ட் பிளேயர் இருக்கும்போது கூட வந்து அத கூட பயன்படுத்திக்காம ஃபாரின் பிளேயர்ஸ வந்து கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்ட்டு யாருக்கும் வந்து புரியாத ஒரு கேள்வியாக இன்னும் நிக்குது. நம்ம லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பேட்டர்ஸ் பத்தி பேசியே ஆகணும் பஞ்சாப் கிங்ஸ்ல. பஞ்சாப் கிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 டாப் கிளாஸ் லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர்ஸ். பிரியான் ஷாரியா. பிரியான் ஷாரியா பத்தி நான் வந்து ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ்ல கூட சொல்லியிருப்பேன். அவர் டொமஸ்டிக்ல வந்து 2025, 2026 அதாவது போன சீசன் நல்ல ரஞ்சி ட்ரோஃபி விஜய் ஹசாரே ஆடினாரு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, 2024, 2025 சீசன்ல கூட பிரம்மாண்டமான ஒரு சீசன் வச்சுக்கிட்டு தான் வந்து அவரு ஐபிஎல்ல பஞ்சாப் கிங்ஸ்க்கு போன வருஷம் எடுத்தாங்க. போன வருஷம் எடுத்த பிறகு கூட ஒரு நல்ல செஞ்சுரி அடிச்சு, ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு. அதனால தான் வந்து மறுபடியும் வந்து இந்த சீசன் கூட பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஆடுறாரு. பட் அப்படிப்பட்ட பிளேயர் வந்து லெஃப்ட் ஹேண்டட் பிளேயர் டாப் ஆர்டர் இருக்கும்போது, கண்டிப்பா வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்திருக்கணும். அது ஒரு மிஸ்ஸிங் ஃபேக்டர். அடுத்த ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா, கூப்பர் கானலி. கூப்பர் கான்லே வந்து பார்த்தீங்கன்னா, முதல் மேட்ச்ல வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரு நல்ல பேட்டிங் ஆடி குடுத்திருக்காரு. ஸோ அப்படி ஒரு இன்ஃபார்ம் பேட்டர் இருக்கும்போது, கண்டிப்பா வந்து சிஎஸ்கே யோசிச்சிருக்கணும். ஆஃப் ஸ்பின்னர் அந்த ஃபேக்டர் மிஸ் ஆகுதுன்ட்டு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நெஹல் வதேரா. நெஹல் வதேரா பத்தி வந்து இப்போ மட்டுமே கிடையாது. தொடர்ந்து என்னோட நிகழ்ச்சி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து அவரோட இம்பார்ட்டன்ஸ், அதாவது அவரோட பேட்டிங் ஸ்டைல், அவரோட கிளாஸ பத்தி நான் சொல்லியிருப்பேன். அதேபோல வந்து இந்த ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் நிகழ்ச்சியில கூட நீங்க பார்த்திருக்கலாம். நெஹல் வதேரா பத்தி நான் சொல்லியிருப்பேன். இப்ப சையத் அன்வர் பாகிஸ்தான் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டைலிஷ் எலகன்ட் பிளேயர் சொல்லுவாங்க. லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர், டாப் ஆர்டர் பேட்டரா. நம்மளே வந்து பார்த்திருப்போம். 194 வந்து எம்.ஏ. சிதம்பரம் ஸ்டேடியத்துல தான் அடிச்சாரு. அந்த ரெக்கார்ட் பல வருஷமா இருந்துச்சு. அப்பேற்பட்ட ஒரு கிளாஸ், அப்பேற்பட்ட ஒரு ஸ்டைல வந்து நம்ம இன்னைக்கு வந்து நஹில் வதேரா கூட கம்பேர் பண்றோம். ஏன்னா வந்து அவர் அந்த அளவுக்கு ஸ்டைலிஷான பிளேயர். மேபி அந்த ரோல் வந்து அவருக்கு கிடைக்காம போயிருக்கலாம். தகுந்த ரோல். பட் ஸ்டில் ஹி இஸ் ஒன் ஆஃப் தி கிளாசி பிளேயர்ஸ் சொல்லிக்கலாம். பட் அப்படி ஒரு டாப் ஆர்டர்லயே 3 லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர்ஸ் வச்சிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். ஆனா, ஆஃப் ஸ்பின்னர் வந்து மிஸ் ஆகுறாங்க. ஸோ என்னென்ன ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க நம்ம பார்த்துடலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் கோபால் இருக்காரு. லெக் ஸ்பின்னர். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ராகுல் சார் நேத்து மேட்ச்ல எடுத்திருந்தாங்க. ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் ராகுல் சார். யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ராகுல் சார் நேத்து மேட்ச் எடுத்திருந்தாங்க. பட் ஒரு லெக் ஸ்பின்னர் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர்ஸ் இருக்கும்போது டாப் ஆர்டர்ல பர்ட்டிகுலரா 3 டாப் கிளாஸ் லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர்ஸ் இருக்கும்போது, ஆஃப் ஸ்பின்னர் பதிலா எப்படி லெக் ஸ்பின்னர் எடுத்தாங்க? அது ஒரு கேள்வி கட்டமா தான் இருக்கு. ராகுல் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருந்தா கூட, ஐபிஎல்ல பல வருஷமா வந்து அவர் ஆடிட்டு இருக்காரு. சென்னையில வந்து நல்ல ஒரு ட்ராக் ரெக்கார்ட் வச்சுக்கிட்டா கூட, அந்த கொஸ்டின் லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர்ஸ்க்கு எப்படி வந்து அகெயின்ஸ்டா வந்து ஒரு லெக் ஸ்பின்னர் எடுத்தாங்க? அதுவும் ஒரு கேள்வி கட்டம் தான். நேத்து மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் வீர் எடுத்தாங்க. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அவரு வந்து பார்த்தீங்கன்னா,
யூசுவலாக வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னரை தான் வந்து அதிகமாக பயன்படுத்தவங்களோட லெஃப்ட் ஹேண்டட் பேட்டிங்கோட அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் கேட்கலாம், ஆர் அஸ்வின் போன சீசன் வந்து சென்னைக்கு ஆடினார். ரவி அஸ்வின் நம்ம மிஸ் பண்ணுறோமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒன் ஆஃப் தி ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ். ஏன்னா ரவி அஸ்வின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர், அதே போல் வந்து லோவர் மிடில் ஆர்டரில் வந்து நல்லா கான்ட்ரிபியூட்டும் பண்ணுவார். அதே போல் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் மட்டுமே கிடையாது, அவர் ஒரு இன்டெலிஜென்ட் கிரிக்கெட்டர். அப்படி இருக்கும்போது ஒரு சினாரியோ கொடுத்தா அந்த சினாரியோ படி வந்து அவர் அந்த ரோலை ப்ளே பண்ணுவார். இப்போ மிச்ச பிளேயர்ஸ் நம்ம வந்து கேட்கும்போது அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியுமா? கண்டிப்பாக அது ஒரு கேள்வி கட்டம் தான். ஏன்னா அஸ்வினுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு மிச்ச பிளேயர்ஸ்க்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, அஸ்வின் இங்கே இருக்கார், மிச்ச பிளேயர்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எந்த விதத்துலையும் மேட்ச் அப் பண்ண முடியாது. ஆஃப் ஸ்பின்னர் பற்றி நான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். அதே போல் அந்த ஆஃப் ஸ்பின்னர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கண்டிப்பாக அஸ்வின் மிஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட், அதாவது பிரசாந்த் வீர் எடுத்தாங்க, பட் வந்து அவர் பயன்படுத்தலை. அது ஏன் அப்படின்ட்டு இன்னும் யாருக்கும் புரியல. ஏன்னா பிரசாந்த் வீர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பேட்டிங் ஆட மாட்டார். டொமஸ்டிக்கில் பவுலிங்காகவே எடுப்பாங்க. பட் அவங்க பேட்டிங்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வச்சுருந்தாங்க. மேத்யூ ஷாட் பதிலாக வச்சுருந்தாங்க, இல்லை ஜேமி ஓவர்டனாக பதிலாக கூட வச்சுருக்கலாம். இந்த 2 பிளேயர்ஸ் நடுவில் தான் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நான் சொன்ன மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸ் 2 பிளேயர்ஸ் எடுத்தனால அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு இந்தியன் பிளேயர் எடுத்திருந்தாங்க. பட் அந்த இந்தியன் பிளேயர் வந்து பொட்டென்ஷியலி பேட்டரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிரசாந்த் வீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் மட்டுமே. ஸோ அப்படியும் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க, பட் கிளிக் ஆகலை. போலிங்கும் போட விடலை அவரை ஆக்சுவலாக. அதுதான் வந்து இன்னொரு கேள்வி. எதுக்கு எடுத்தீங்க? சரி, பேட்டிங் ஆட விட்டீங்க, பெரிய அளவுக்கு பேட்டரும் கிடையாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பவுலராக வந்து நீங்கள் எடுத்திருப்பீங்க, ஏன் வந்து பவுலராக பயன்படுத்தலை? அவர் எடுத்த பிறகு ஏன் பயன்படுத்தலை? அது ஒரு கேள்வி. மேத்யூ ஷாட் இன்னொரு ஸ்பின்னர், ஆஃப் ஸ்பின்னர், அவரை எடுத்திருக்கணும். ஃபஸ்ட்டு மேட்ச் எடுத்தாங்க, பட் ஆஃப் ஸ்பின்னராக பயன்படுத்தலை. இந்த மேட்ச்சில் வந்து பயன்படுத்திருக்கலாம், பட் அது வந்து அவர் எடுக்கவே இல்லை. இம்பேக்ட் பிளேயராக வருவார் நான் எதிர்பார்த்தேன், பட் அவர் வரல. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அகீல் ஹுசைன், வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர். இவரும் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். நீங்கள் கேட்கலாம், ரவீந்திர ஜடேஜா போன வருஷம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஆடினாருன்ட்டு. அவரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாராவது வந்து பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ரவீந்திர ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராக இருந்தால் கூட பெரிய அளவுக்கு டேர்னர் கிடையாது. ஆர்ம் பால்ஸில் வந்து எக்ஸ்பர்ட்டு. அதே போல் வேரியேஷன், பேஸ் வேரியேஷன் நல்லா பண்ணுவார். கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுப்பார் மேட்ச்சில். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து பெரிய அளவுக்கு வந்து இல்லைனா கூட வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் ஆடுவார். இப்போ ரவீந்திர ஜடேஜா வந்து டவுன் தி ஆர்டர் இருக்காருன்னா ஒரு டீமுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். சரி, நமக்கு வந்து ப்ரெஷர் கிடையாது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஒரு பிளேயர் கொடுப்பார், விக்கெட் லாஸ் இல்லாமல் வந்து பார்த்துப்பார் அப்படின்ட்டு. பட் அப்பேற்பட்ட ஒரு பிளேயர் வந்து மிஸ் பண்ணுறாங்க சிஎஸ்கே கண்டிப்பாக. அதே போல் வந்து சிஎஸ்கே வந்து அஜய் மண்டல் வேறு எடுத்திருந்தாங்க 2-3 வருஷம் முன்னால் வந்து. அஜய் மண்டல் கூட வந்து ரவீந்திர ஜடேஜாக்கு மேட்ச் ஆகலை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்பயும் வந்து பிரசாந்த் வீர் எடுத்தாலும் அவர் மேட்ச் ஆகலை. அதே போல் வந்து அகீல் ஹுசேன் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நூர் அகமது எடுத்தாங்க, பட் வந்து அவர் கரெக்டான லைன் அண்ட் லென்த்து போடலை நேற்று மேட்ச்சில். அதே போல் வந்து நான் நேற்று சொல்லியிருப்பேன், அந்த போலிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து பால் வந்து ட்ரிஃப்ட் பண்ணி போடணுன்ட்டு. பால் வந்து ஸ்லோவாக போடலை, அவர் குயிக்காக போட்டிருந்தார். ஸோ குயிக்காக போடும்போது பால் பேட்டுக்கு வந்தது, ஈஸியாக ஆடினாங்க. உங்களுக்கு டியூ ஃபேக்டர் வந்திருந்தால் கூட வந்து பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பவுலர்ஸ்க்கும் சேலஞ்சாக இருக்கும். அப்போ வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் போடும்போது கொஞ்சம் ஸ்லோவாக வந்து போடும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்திருக்கும். இந்த மாதிரி பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது பிச்சு, ஏற்கனவே 200 ரன்ஸ் வந்து ஈஸியாக அடிச்சிட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். உண்மையை சொல்லணும்னா ஈஸியாக தான் அடித்தாங்க. ஏன்னா இத்தனை வாய்ப்பு கொடுத்தா கூட பஞ்சாப் கிங்ஸு ஒரு 209 ஸ்கோர் கொண்டு வந்தது பெரிய விஷயந்தான். இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து 230 கூட போயிருக்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸோட கெப்பாசிட்டி பார்க்கும்போது கண்டிப்பாக 230 கூட போயிருக்கலாம். பட் அந்த ஒரு வாய்ப்பை வந்து பெரிய அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். அதை நம்ம பேட்டிங் பற்றி பேசும்போது பேசலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பின்னர்ஸை வந்து பெரிய அளவுக்கு பயன்படுத்திக்கல. அடுத்தது வந்து நம்ம பவர் பிளே பற்றி இன்ச் பை இன்ச்சாக பார்த்துடலாம். ஸோ பவர் பிளே கம்பேரிசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வந்து முதல்ல வந்து டாஸ் அவங்க ஜெயிக்கல, பஞ்சாப் கிங்ஸ் தான் ஜெயித்தாங்க. சிஎஸ்கே வந்து பேட்டிங் ஆட விட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து நான் நேற்று சொன்ன மாதிரி வந்து வெதர் பேட்டிங் எடுத்தாலும் சரி, போலிங் எடுத்தாலும் சரி, இந்த பிச்சில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஹை ஸ்கோர் கேமிங் தான் இருக்கும். 2 விதமான பிச்சு சொல்லியிருப்பேன். ஒன்று வந்து ரெட்டு சாயில் விக்கெட்டு, இல்லைனா வந்து இன்னொன்று ஸ்போர்ட்டிங் விக்கெட் நேற்று கொடுத்தனால பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தே சொல்லிடலாம்,
ஸோ டாஸ் போடும்போதே வந்து அந்த பிட்ச் வந்து ரெட் சாயிலா இல்லையான்ட்டு. ரெட் சாயில் இல்லன்னு தெரிஞ்ச அது ஸ்போர்ட்டிங் விக்கெட் தான். ஸோ நீங்க அந்த ஸ்போர்ட்டிங் விக்கெட்ல டாஸ் வந்து அவங்க ஜெயிச்சு வந்து பேட்டிங் குடுத்தா கூட இதில பிரச்சனையே கிடையாது. ஸோ அந்த ஒரு பிட்ச்சில வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம். பவர் பிளே அதாவது ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா, கம்பேரிசன்ஸ் படி சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 57 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. 1 விக்கெட் இழந்திருந்தாங்க. அதேபோல இந்த பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் வந்து அதே 1 விக்கெட் இழந்திருந்தாங்க. பட் அவங்க வந்து 68 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த பவர் பிளே வந்து பயங்கரமா வந்து பயன்படுத்திக்கிட்டு, அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து எங்கேயோ வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பிளான் படி வந்தாங்க பஞ்சாப் கிங்ஸ். அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் பேட்டிங் ஆட விடலாம். ஆட விட்ட பிறகு நம்மளுக்கு அந்த டார்கெட் என்னன்னு தெரியும். ஸோ அந்த டார்கெட் வந்து இன்ச் பை இன்ச்சா எடுத்து நம்ம எப்படி வந்து அத வந்து ஒரு செக்லிஸ்ட் மாரி போட்டு அத வந்து டிக் பண்ணிட்டு போலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளானோட தான் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் வந்து டிக் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 11 ரன்ஸ் வந்து வித்தியாசத்தில வந்து அதிகமா இருந்தாங்க. ஸோ அதிலேயே வந்து ஓரளவுக்கு அவங்க ஒரு ஹேப்பியா தான் இருந்திருப்பாங்க. ரன் ரேட்டே வந்து 10 மேலேயே இருந்தது. ஸோ அடுத்தது வந்து மிடில் ஓவர் பார்த்துடலாம். மிடில் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா, 7வது ஓவர்லேருந்து 15வது ஓவர் முடியிற வரைக்கும். இதில வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 3 விக்கெட் இழந்திருந்தாங்க. ஸோ 3 விக்கெட்ஸ் வந்து அதுவே ஒரு வாய்ப்பு குடுத்த மாரி தான் பஞ்சாப் கிங்ஸ். ஏன்னா வந்து நெறைய கேட்சஸ் ட்ராப் ஆயிருந்துச்சு. ஆயுஷ் மாத்ரேயோட பேட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்சஸ் ட்ராப். யூசி சாஹல் வந்து பவுலிங் போடும்போது வந்து ஃபர்ஸ்ட் கேட்ச் ட்ராப் பண்ணது யாரு பார்த்தீங்கன்னா, அ விஜய்குமார் வைஷாக். அவர் வந்து ஒரு அழகான ஒரு சிட்டர். இந்த ஒரு இன்டர்நேஷனல் கேலிபர் பிளேயர், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடின பிளேயர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு சிட்டர் தான். அந்த சிட்டர வந்து ட்ராப் பண்ணிட்டாரு. அதுவே வந்து ஒரு ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. அடுத்த இன்னொரு ஷாக்கு மேல ஷாக் வந்து பார்த்தீங்கன்னா, யுஸ்வேந்திர சாஹலோட பவுலிங்ல சஷாங்க் சிங் ஒரு கேட்ச ட்ராப் பண்ணாரு. எஸ் கிளைட் பண்ணாரு. பால் வந்து அண்டர் லைட்ஸ் எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். அண்டர் லைட்ஸ் ட்வைலைட் பர்ட்டிகுலரா வந்து அதாவது அந்த வெயில் போய் உங்களுக்கு அந்த ஃப்ளட் லைட்ஸ் ஆன் பண்ணும்போது, பால் கொஞ்சம் மங்கலமா தான் தெரியும். ஒரு கஷ்டம் தான் பிடிக்கிறது. பட் ஸ்டில் இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க ஆடும்போது அதெல்லாம் பிடிச்சே ஆகணும். கைக்கு வந்த பந்து அதாவது நீங்க என்னதான் கிளைட் பண்ணாலும் கைக்கு தான் வந்தது. அது ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ 2 லைஃப் கிடைச்சது ஆயுஷ் மாத்ரேக்கு. அந்த ஒரு 2 லைஃப் கிடைக்கலன்னா வந்து கண்டிப்பா வந்து இந்த 3 விக்கெட்ஸ் இல்லங்க 5, 6, 7 விக்கெட் கூட விழுந்திருக்கலாம். ஸோ ஒரு டேஞ்சரான கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் கொண்டு போயிருக்காங்க. அழகான ஒரு கட்டத்த உருவாக்கி, அதுக்கு பிறகு வந்து டேஞ்சர்ல போய் இறங்கியிருந்தாங்க. அதுதான் வந்து நேத்து ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸோட மைனஸ் பாயிண்ட் சொல்லிக்கலாம். இந்த பக்கம் நம்ம வந்து பஞ்சாப் கிங்ஸ்ல பார்க்கும்போது 2 விக்கெட் இழந்திருந்தாங்க. ஸோ கம்பேரிசன் விக்கெட்ஸ்ல பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸ் பெட்டரா தான் இருந்தாங்க. ரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 88 சிஎஸ்கே அடிச்சிருந்தாங்கன்னா, இவங்க 95 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ மறுபடியும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, 7 ரன்ஸ் அதிகமா தான் இருந்தாங்க பஞ்சாப் கிங்ஸ். விக்கெட்டும் வந்து 1 விக்கெட் வந்து கூட வச்சிருந்தாங்க கூட. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் பஞ்சாப் கிங்ஸ்க்கு. ஸோ பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து லைஃப் கிடைச்சது எல்லாம் ஒத்துக்கிறேன். பட் வந்து அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, பவுலிங் இங்க வந்து லைன் லென்த் தேவையான லைன் லென்த் போடல நேத்து சென்னையோட பவுலர்ஸ். அதான் பர்ட்டிகுலரா நீங்க வந்து ஒரு ஸ்கோர் போர்ட்ல வந்து கொண்டு வந்திருக்கீங்க. அத நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னா, நீங்க வந்து கொஞ்சம் லூசன் பால்ஸோ, ஷார்ட் பிட்ச் பால்ஸோ அந்த மாரி பால்ஸ நீங்க போட முடியாது. அதேபோல வந்து வேரியேஷன் கம்ப்ளீட்லி மிஸ்ஸிங் சொல்லிக்கலாம். அந்த ஒரு டாக்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்டட் பேட்டருக்கு ஆஃப் ஸ்பின்னர் அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த ராங் ஒன் போடுறதோ, எதுவுமே வந்து சுத்தமா காணோம். ஸோ அது ஒரு பெரிய ஒரு மிஸ்ஸிங் ஃபேக்டர். இவங்க வந்து மிடில் ஓவர்ல பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ்ல வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு தான் டாமினேஷன் அதிகமா இருந்துச்சு. பாலிங்ல பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் கிங்ஸ் நெறையவே இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த பிட்ச் ஃப்ளாட்டா இருந்தா கூட வந்து பவுலிங்ல சில லைன் அண்ட் லென்த் வந்து கரெக்ட்டா கொண்டு வர முடியல. ஆயுஷ் மாத்ரேயோட பேட்டிங்க்கு அவரு அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு சொன்ன உடனே ஒரு பிரஷர் வந்து பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. பட் வைசாக் விஜயகுமார் ரன்ஸ் அதிகமா குடுத்தா கூட ஒரு நல்ல கம்பேக் குடுத்திருந்தாரு. ஆயுஷ் மாத்ரே விக்கெட் பிறகு ஒரு நல்ல கம்பேக் அதாவது வந்து நல்ல லைன் அண்ட் லென்த் பேஸ்லாம் போட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் குடுத்திருந்தாரு. லாஸ்ட் ஃபைனல் ஓவர்ஸ் பார்த்துடலாம். டெத் ஓவர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, 16வது ஓவர்லேருந்து 20வது ஓவர்ஸ் வரைக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் கொஞ்சம் பெட்டரா ஆடுனாங்க. ஏன்னா வந்து 64 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. இது 64 சர்ஃப்ராஸ் கானோட பேட்டிங் வந்து வேற மாரி இருந்துச்சு. ஏன்னா வந்து அவரு வந்தாரு. எல்லாமே அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ். நம்ம வந்து சர்ஃப்ராஸ் கான் வந்து ஏற்கனவே ஆர்சிபிக்கு ஆடும்போது, அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ் நெறைய பார்த்துருப்போம். நேத்து வந்து கூட ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் வந்து நெறைய பேர் காட்டியிருந்தாரு. ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ்லாம் ஆடி, அதேபோல சில ஆர்த்தடாக்ஸ் ஷாட் கூட மிக்ஸ் பண்ணி, கொஞ்சம் ஒரு பொறுமையோட ஆடியிருந்தா,
அவருக்கு ஒரு ஹாஃப் செஞ்சுரியும் கிடச்சிருக்கும். அதே போல் வந்து ஸ்கோர் கண்டிப்பாக அதிகமாக கூட போயிருந்திருக்கும். ஏன்னா சர்ஃப்ராஸ் கான் இருக்கிற வரைக்கும் வந்து ப்ரொஜெக்டட் ஸ்கோர் வந்து 230 வரைக்கும் இருந்துச்சு. பட் சர்ஃப்ராஸ் கான் அவுட் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அது அப்படியே வந்து கீழே விழுந்த மாதிரி தான் இருந்துச்சு. அன்னைக்கு நம்ம வந்து அம்பாட்டி ராயுடு பார்த்துருப்போம். ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடியிருந்தார். குயிக்கா இன்னிங்ஸ் வந்து ஆடியிருந்தார். ஒரு 10 பந்தில் வந்து 40 ரன்ஸ் அடிக்கிறது, இல்லைனா வந்து 38 ரன்ஸ் அடிக்கிறது, இல்லைனா 45 ரன்ஸ் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து அம்பட்டி ராயுடு அன்றைக்கி பண்ணியிருந்தார். ஸோ அந்த ஒரு ரோல் நேற்று நம்ம வந்து சர்ஃப்ராஸ் கானில் பார்த்துருந்தோம். சர்ஃப்ராஸ் கான் ஏன் ஸ்ட்ரைக் ஆகலை அப்படின்னு நம்ம வந்து எத்தனையோ முறை வந்து பேசியிருப்போம். பட் இதுக்கு தான் அவர் வந்து தகுந்த ரோல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்த உடனே ஒரு ஸ்ட்ரைக் ரேட் கொண்டு போய் வேறு லெவலுக்கு கொண்டு போனார். அதே போல் ரன் ரேட்டும் வந்து ஏற்றி விட்டார். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தால் அவருக்கு ஹாஃப் செஞ்சுரி கிடச்சிருக்கும். அதே போல் டீமோட ஸ்கோர் அதிகமாக இருக்கும். இந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு சேஸ் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் வந்து அடிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டம் வரும்போது விக்கெட் இழக்க தான் செய்யணும். ஏன்னா வந்து பின்னாடி ஒரு பேட்டிங் ஆர்டரும் வந்துச்சு. மார்க்கோ யான்சன், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் எல்லாமே இருந்தனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு பயம் கிடையாது. ஒரு விக்கெட் போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்கோடு தான் ஆடினாங்க. அதனால தான் ஒரு விக்கெட் விழுந்தது. அதர்வைஸ் பார்க்கும்போது கூட வந்து ரன்ஸ் கம்ஃபர்டபுளாக தான் வந்து சேஸ் பண்ணி ஜெயிச்சிருந்தாங்க. இன்னும் 8 பால்ஸ் வந்து இன்னும் இருந்தது, ரிமைனிங் இருந்தது. அதாவது வந்து 18.4 ஓவர்லேயே முடிச்சிட்டாங்க இந்த மேட்ச்சு. ஸோ அதனால் வந்து பஞ்சாப் கிங்ஸ் ஓவரால் டாமினேஷன் பேட்டிங்கில் வந்து கலக்கலாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபீல்டிங் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் சொதப்பல், பயங்கர சொதப்பல். அதாவது முக்கியமான பேட்டர்ஸ் ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். அது வந்து நீங்கள் பயன்படுத்தலைன்னா வந்து எப்படிலாம் வந்து ஸ்கோர் ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டம் போகும், பெண்டிலமில் வந்து எப்படி வந்து அந்த ஆசிலேஷன் நடக்குமோ அதே மாதிரி தான் நடந்துச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. சரி, அடுத்தது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிஎஸ்கேவோட பேட்டிங்கை பார்த்துடலாம். ருத்துராஜ் கைக்வாட் வந்து நேற்று மேட்ச்சில் 28 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஸோ ருத்துராஜ் கைக்வாடை வந்து நமக்கு அதாவது சொன்ன மாதிரி வந்து இந்த T20 கிரிக்கெட்டில் எல்லாரும் செஞ்சுரி அடிச்சே ஆனோம் அப்படின்னு கிடையாது. பட் ஸ்டில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். டாப் ஆர்டர் பேட்டர் வந்து எல்லாருமே அடிக்கிறாங்க, எல்லா டீம்லேருந்து அடிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து பல சீசனாக வந்து செஞ்சுரிஸ்லாம் அடிச்சிருந்தார். இந்த பக்கம் பார்க்கும்போது அபிஷேக் சர்மா எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து பெரிய இன்னிங்ஸ் ஆடுறாரு. சால்ட் ஆடி இருந்தார் கேகேஆருக்கு ஆடும்போது. இந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு யசஸ்வி ஜெய்ஸ்வால் கூட ஸ்டார்ட் கொடுத்துருந்தாரு. இப்போ என்னடா பார்த்தா வந்து வைபவ் சூரியவன்ஷி வந்ததோட வந்து ஒரு ஷாட் அடிக்கிறாரு. அந்த ஸ்கோர் வந்து பவர் பிளே 6 ஓவர் முடிகிறதுக்குள்ளே வந்து 100 ரன்ஸ் போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாங்க ஓப்பனிங் பேட்டர்ஸ். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த ஒரு ரோலை மாற்றிக்க தான் செய்யணும். ஏன்னா வந்து ருத்துராஜ் கைக்வாட் டிஃபென்சிவாக ஆடிக்கிட்டு நான் அங்கே இருக்கிறேன், நீங்கள் வந்து ஆடிக்கோங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அந்த ஒரு கேப்டன்சி பொறுப்பு இருக்க தான் செய்யுது. அட் த சேம் டைம் வந்து அந்த அக்ரெசிவ் கிரிக்கெட் ஆட தான் செய்யணும். நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் வந்து அருமையான பிளேயராக கூட இருக்கலாம். அஜிங்கிய ரஹானே மாதிரி டெஸ்ட் மேட்ச் ஃபார்மேட்டில் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு சிங்க்ரனைஸ் பிளேயராக கூட இருக்கலாம். பட் இங்கே T20க்கு வந்த பிறகு வந்து நீங்கள் வந்து உங்கள் கேம் மாற்றிக்கணும். ஸோ ருத்துராஜ் கைக்வாட் வந்து கண்டிப்பாக அவரோட கேம் மாற்றினா தான் வந்து அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் சரி, டீமோட ஒரு ரன் ரேட் பவர் பிளேயில் வந்து தேவையான ரன் ரேட்டு கிடைக்கும். அடுத்தது வந்து ஆயுஷ் மாத்ரே தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஸ்கோர் கொண்டு வரதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் இன்னிங்ஸ் ஆனார். 6 பவுண்டரிஸ் அண்ட் 5 சிக்ஸஸ் அடிச்சிருந்தார் நேற்று மேட்ச்சில். ரன் ரேட் கூட பார்த்தீங்கன்னா 170 வரைக்கும் போயிருந்துச்சு அவரோட ரன் ரேட். ஸோ ஒரு பிரம்மாண்டமான ரன் ரேட் ஆயுஷ் மாத்ரேக்கு. பட் அவருக்கு 2 லைஃப் கிடச்சது பார்த்தீங்களா. நான் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருப்பேன். அந்த லைஃப்னால தான் வந்து இந்த ஸ்கோர் கிடச்சிருந்தது. இல்லைனா வந்து அவர் சீக்கிரமாக அவுட் ஆயிருந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து 200 கூட வந்து யோசிச்சிருக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு 160 அந்த ஒரு ஸ்கோர் ரேஞ்சை தான் போயிருந்துருக்கலாம். இல்லைனா அதோட கம்மியாக கூட வந்திருக்கலாம். ஏன்னா வந்து சர்ஃப்ராஸ் கானோட ஒரு கேமியோ ரோல் நம்ம பார்க்கல. அதே போல் ஆயுஷ் மாத்ரேயோட 23 ரன்ஸ் நம்ம பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த ஒரு 160 கூட வரது வந்து பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். அடுத்தது சிவம் துபே ஒரு முக்கியமான ரோல் ஆடினார். நீங்கள் வந்து ஸ்டார்டிங் சீசன் ஐபிஎல்ல வந்து பார்த்துருக்கலாம். ஆல்பி மார்க்கெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்டராக வந்து பொழந்து கட்டுவார். அவர் வந்து அந்த மாதிரி பேட்டிங் வந்து ஆடி சிஎஸ்கேக்கு லோவர் மிடில் ஆர்டரில் ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்தார். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து தான் இன்றைக்கி வந்து சிவம் துபே கொடுக்குறாரு. அவர் ஒரு டிக்டேட்டிங் பேட்டராக இருக்கார். அதாவது போலர்ஸ் போடும்போது லாங் ரீச் அவருக்கு. அதே போல் அந்த ஒரு லஞ்ச் அப்படின்வாங்க. அதாவது ஒரு கால் முன்னாடி வச்சு இந்த ஸ்வீப் அடிக்கிற மாதிரி
லஞ்ச் பண்ணி அவர் அடித்தாலே வந்து பால் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக போகுது. ஸோ அந்த பவர் ஹிட்டிங் இருக்குது, இந்த ஸ்கில்ஸ் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச் 45 ரன்ஸ் அடித்து நாட் அவுட்டாக இருந்தார் 27 பந்தில். 5 பவுண்ட்ரிஸ் அடித்தார். அதே போல் வந்து ஒரு சிக்ஸர் அடிச்சிருந்தார். ஸோ அவரோட இன்னிங்ஸ் கூட ஒரு முக்கியமான இன்னிங்ஸ். ஏன்னா வந்து விக்கெட் ஒரு பக்கம் விழுந்திருந்தது, இந்த பக்கம் ஆயுஷ் மாத்ரே அவுட் ஆயிட்டார், அப்புறம் பிரசாந்த் வீர் அவுட் ஆயிட்டார். ஸோ விக்கெட்ஸ் வந்து அடிக்கடி விழுறப்ப வந்து ஒருத்தராவது வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும், ஒருத்தராவது வந்து ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடணும். அதுதான் வந்து சிவம் தூபே பண்ணியிருந்தார் நேற்று மேட்ச்சில். ஸோ கார்த்திக் சர்மா எடுத்திருந்தாங்க மறுபடியும் ஒரு விக்கெட் கீப்பராக. அவருக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு யங் பிளேயர், ஒரு டேலண்ட் மூலியமா வந்து அவங்க பிடிச்சிருந்தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அவரை வளர்த்தி விடணும் பார்க்குறாங்க. பட் அட் த சேம் டைம் வந்து ஒரு 2 தோல்வி இப்போ சந்திச்சிருக்காங்க. இப்போ அடுத்த மேட்ச்சில் மறுபடி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா, ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா கார்த்திக் சர்மாவுக்கு கொடுக்குற வாய்ப்பை வந்து பயன்படுத்திருக்கலாம். எஸ், ப்ரெஷர் இருக்குது. அதே போல் வந்து ஆப்போசிஷன் போலர்ஸ் நல்ல போலிங் போடுறாங்க. ஒரு ப்ராப்பர் லைன் அண்ட் லென்த் போடும்போது உங்களுக்கு கொடுத்த ரோல், இப்போ நீங்கள் அட்டாக் பண்ணோம் அப்படின்னு போகும்போது அந்த ஒரு லைன் அண்ட் லென்த்தில் நீங்கள் வந்து மிஸ்கியூ ஷாட்ஸ் அடித்தா கூட அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே ஒத்துக்கிறேன். பட் ஒரு அவருக்குன்ட்டு ஒரு 4-5 பந்து எடுத்துக்கிட்டு அவரோட இன்னிங்ஸ் அவர் எப்படி பெரும்பாலும் ஆடுவாரோ அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடின பிறகு கேமோட ஒரு ஃபேஸ் அப்படி வந்து மாற்றிருக்கலாம். பட் எடுத்தோடனே நீங்கள் வந்து அந்த ரோலுக்கு நீங்கள் செட் ஆவீங்களா, உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் போய் இறங்கி ஆடுற மாதிரி இருந்தால் இருந்துச்சு நேற்று அவரோட இன்னிங்ஸ் படி. ஸோ அவர் நேற்று வந்து பெரிய அளவுக்கு கிளிக் ஆகலை. சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ்லேயே அவருக்கு ப்ரெஷர் இருந்தது, டீம் இந்தியாவுக்கு ஆடும்போது ஒரு ப்ரெஷர் இருந்தது. அவர் ஸ்கோர் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா டீம் இந்தியா சில டைம் எடுக்காத நாளும் இருந்தது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸ்கோர் பண்ணலன்னா உடனே வந்து எல்லோரும் வந்து விரல் நீட்டி நீங்கள் தான் வந்து ஸ்கோர் பண்ணல அப்படின்னு சொல்லி அப்படியும் ஒரு நாள் இருந்துச்சு. ஸோ ஒரு சினாரியோ, காம்ப்ளிகேட்டட் சினாரியோ தான் சஞ்சு சாம்சனுக்கு. சிஎஸ்கேக்கு எடுத்ததே பார்த்திங்கன்னா ஒரு டாப் ஆர்டருக்காக தான் எடுத்திருக்காங்க. சஞ்சு சாம்சன் வந்து அடுத்த தோனிக்கு கீப்பர், அதே போல் வந்து தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஃபேன் பேஸை கூட உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கூட எடுத்திருக்காங்க. பட் பை எண்ட் ஆஃப் த டே சஞ்சு சாம்சன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிளாஸ், டெம்பரமெண்ட், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஸ்டைல் எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியும் அவர் என்ன மாதிரி ஒரு பிளேயர்ன்ட்டு. 2 மேட்ச்சில் சொதப்புனா கூட கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 3வது மேட்ச்லேயோ 4வது மேட்ச்லேயோ ஒரு பெரிய அளவுக்கு கம்பேக் கொடுப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். அவர் வந்து ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. பட் அந்த 7 ரன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பத்தாது. ஏன்னா வந்து பவர் பிளேலே வந்து ஒரு விக்கெட் இழந்த பிறகு உங்களுக்கு டீமுக்கு வந்து ஒரு பேக் ஃபுட்டில் வச்ச மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ மேபி சஞ்சு சாம்சன் வந்து ஓப்பனிங் தான் வந்து ஒரு தகுந்த பிளேயர், ஓப்பனிங் தான் அவர் விரும்பி ஆடுறாரு இப்போ. பட் இதுக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸில் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக சஞ்சு சாம்சனோட பேட்டிங் ஆர்டர் தான் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட். ஸோ அதனால் சஞ்சு சாம்சன் எனக்கு தெரிஞ்சு கம்பேக், பெரிய அளவுக்கு கம்பேக் கொடுப்பார் இந்த சீசன்லேயே. அதே போல் இந்த அடுத்த மேட்ச் ஆர்சிபி கூடயே சொல்லிக்கலாம். அடுத்தது வந்து சர்ஃப்ராஸ் கான் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். அண்ணாத்தோட ஷாட், அதாவது வந்து பாடி வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபிட்னஸ்லாம் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ரேம்ப் ஷாட்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அதே போல் நோ லுக் ஷாட் அடிக்கிறாரு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டோட ஃபேஸ் மட்டுமே ஜஸ்ட் அப்படியே மாற்றுறாரு. அதாவது ஒரு லேட் கட்டுக்கும் அப்பர் கட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மாதிரியான ஷாட், ஜஸ்ட் பேட்டோட ஃபேஸ் மட்டும் இப்படி மாற்றிட்டு அது பவுண்டரிக்கு கொண்டு போகிறார். அதே போல் ஒரு ஸ்மார்ட் கிரிக்கெட். ஸ்லிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைடராக தான் இருந்துச்சு, ஃபஸ்ட் ஸ்லிப் பொசிஷனில் இல்லை, கொஞ்சம் வைடராக இருக்கும் போது அந்த கீப்பருக்கும் ஸ்லிப்பு கேப் இடையில் வந்து அந்த பேட்டோட ஃபேஸ் மாற்றி டக்குன்னு வந்து ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. அதே போல் நோ லுக் ஷாட் ஒன்று ஒரு ஷாட் அடித்தார். ஸோ அவரோட இன்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அதாவது டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து கூட ஆடும்போது முதல் மேட்ச்லேயே செஞ்சுரி அடித்தார். ஸோ டெஸ்ட் மேட்ச் ஆடக்கூடிய பிளேயர் இந்த மாதிரி ஒரு கேமியோ ரோலுக்கு வந்து ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட் எப்படிலாம் ஆடுறாருன்ட்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும். எனக்கு தெரியும் ருத்துராஜ் கைக்வாடுக்கு வந்து பெரிய அளவுக்கு ப்ரெஷர் இருக்குன்ட்டு. பட் ஸ்டில் சில பிளேயர்ஸ்க்கு சஞ்சு சாம்சன், சர்ஃப்ராஸ் கான், அதே போல் ருத்துராஜ் கைக்வாட் அவருக்கே வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போக தான் பார்க்கணும். ஏன்னா வந்து பாஸ்ட் 2 மேட்ச் தோல்வி சந்திச்சிருக்காங்க. சீசன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் வந்து பெரிய அளவுக்கு வருத்தப்படுறது கிடையாது. பட் ஸ்மார்ட் கிரிக்கெட் ஆடியானும் டீம் செலெக்ஷன் தான் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்கு. ஃபாரின் பிளேயர்ஸ் வச்சுக்கிட்டா கூட வந்து சரியாக பயன்படுத்தலை, ஸ்பின்னர்ஸ் வந்து சரியாக எடுக்கலை. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் சொல்லிக்கலாம். கண்டிப்பாக வந்து பிரசாந்த் பேர் எதுக்கு எடுத்தாங்க எனக்கு இன்னும் புரியல. அது கொஸ்டின் மார்க் தான். 209 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ராஸ் இந்த பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருந்தாங்க, 17 எக்ஸ்ட்ராஸ். அது கூட கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே ஃபார் பெட்டர் போலிங் போட்டிருந்தாங்க. கலீல் அஹமத் 3 வைட்ஸ் போட்டால் கூட வந்து அது கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். பட் புரியுது சுச்சுவேஷன்.
பட் 9 எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருந்தாங்க சிஎஸ்கே. இந்த பக்கம் 17 எக்ஸ்ட்ராஸ் பஞ்சாப் கிங்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கு மீறியும் வந்து அவங்க அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க. அது ஒரு கண்டிப்பாக பாராட்டுற விஷயந்தான். போலிங் பார்க்கும்போது வைஷாக் விஜயகுமார் ஒரு நல்ல கம்பேக். அதாவது வந்து அவர் வந்து ஒரு கேட்சும் ட்ராப் பண்ணார். அதே போல் வந்து இந்த பக்கம் ஆயுஷ் மாத்திரை நல்ல பேட்டிங் கிளாஸ். எஸ், வாய்ப்பெல்லாம் கொடுத்தாரு, அதெல்லாம் ஓகே தான். பட் பேட்டிங் ஸ்டைல்லாம் பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டான இன்னிங்ஸ் நம்ம பார்த்தோம். ஆயுஷ் மாத்திரை ஒரு இந்த கான்ஃபிடன்ஸ் அடுத்த மேட்ச்சுக்கு கொண்டு போகிறாருன்னா கண்டிப்பாக ஆர்சிபியை வந்து யோசிக்க தான் செய்யணும். யுஸ்வேந்திர சாஹல் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ யுஸ்வேந்திர சாஹல் வந்து எக்கனாமிக்கலாகவும் போட்டிருந்தார். 3 ஓவரில் வெறும் 21 ரன் கொடுத்தாரு. ஸோ 7 ரன் ரேட் தான் பர் ஓவர் வச்சுருந்தார்ல. ஜேவியர் பாட்லெட், மார்க்கோ யான்சன் இவங்க வந்து அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை நேற்று மேட்ச்சில். தலா ஒரு விக்கெட் எடுத்தால் கூட ரன்ஸ் அதிகமாக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஎஸ்கே பேட்டிங் வந்து நல்ல இன்னிங்ஸ் ஆக்சுவலாக. பட் போலிங்க்கு காம்பன்சேட் பண்ண முடியல. போலிங்கால் காம்பன்சேட் பண்ண முடியல. அடுத்தது வந்து பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங். பிரியான்ஷ் ஆர்யா பற்றி நான் வந்து பல முறை சொன்னேன். நேற்று மேட்ச்சில் அவர் 39 ரன்ஸ் அடித்தா கூட வந்து பெரிய அளவுக்கு அவர் இம்பேக்ட் கிரியேட் பண்ணாது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா 11 பந்துலேயே வந்து அந்த 39 ரன்ஸ் அடிச்சிருந்தார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 3 பவுண்ட்ரிஸ், அதே போல் 4 சிக்ஸஸ் அடிச்சிருந்தார். பவர் பிளேலேயே வந்து ஒரு இம்பேக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்டராக அந்த இன்னிங்ஸோட அந்த சுவாரஸ்யம், அதே போல் அந்த ஒரு அடுத்த வர பேட்டர்ஸ்க்கு வந்து பரவாயில்லையே, இந்த பிச்சில் வந்து பால் பேட்டுக்கு வருது, நம்மளும் போய் ஆடலாம், அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. அதே போல் வந்து கண்டிப்பாக பஞ்சாப் கிங்ஸ் வந்து நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இன்னொரு விஷயம் நான் பேசியானோம், ரிக்கி பாண்டிங்கோட கோச்சிங் ஸ்டைல் பற்றி. ரிக்கி பாண்டிங் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ கேப்டன், உங்களுக்கு தெரியும் வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன், 2 முறை ஓடிஐ வேர்ல்ட் கப் ஜெயிச்சார். அதே போல் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபியும் ஜெயிச்சிருந்தார். டெஸ்ட் மேட்சஸ், ஒன் டே இன்டர்நேஷ்னல்ஸ்லாம் வந்து ட்ராக் ரெக்கார்டு எக்கச்சக்கமாக இருக்குது. அதை பற்றி நம்ம பேசினா வந்து ஒரு நாள் முழுசாக வந்து கூட பேசலாம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாப் கிங்ஸ் ஹெட் கோச்சாக இருக்கும்போது அவர் வந்து பிளேயர்ஸ்க்கு கான்ஃபிடென்ஸ்லாம் கொடுத்து, பர்டிகுலராக வந்து இந்த ஸ்குவாஷ் பால் வந்து நீங்கள் 2007 வேர்ல்ட் கப், ஒன் டே வேர்ல்ட் கப் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஆடம் கில்கிறிஸ்ட் வந்து அவரோட பேட்டிங் க்ளவுஸில் வந்து ஸ்குவாஷ் பால் உள்ளே வச்சுக்கிட்டு வந்து பேட்டால் கிரிப் பிடிச்சிக்கிட்டு அப்படி ஆடிந்தார்ல. ஸோ அது ஆடும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த பேட்டோட அந்த கிரிப் ஈஸியாக கிடைக்கிது. ரெண்டாவது கிரிப்பு ஈஸியாக கிடைக்கும்போது அவங்களுக்கு வந்து ஷார்ட் ஆடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அது வந்து ஆடம் கில்கிறிஸ்ட் அன்றைக்கி பண்ணது. ரிக்கி பாண்டிங் ப்ராக்டிஸ் செஷன்ஸில் வந்து பிளேயர்ஸ்க்கு, பஞ்சாப் கிங்ஸ்க்குலாம் வந்து அந்த ஒரு ஸ்குவாஷ் பால் கொடுத்து கான்ஃபிடென்ஸ் கொடுத்து, அதே போல் நீங்கள் அந்த நெட் செஷன்ஸ்லேயே நல்ல ஷாட்ஸ் ஆட விட்றாரு. அந்த ஷாட்ஸ்லாம் ஆட விட்டால் தான் வந்து பேட்டர்ஸ் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அதே போல் பேட்டர்ஸ் எல்லாருக்கும் அவர் வந்து கான்ஃபிடென்ஸ் மட்டுமே கொடுக்காத, இது இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து பிளேயர்ஸை வந்து பேக்கப் பண்ணுறாரு. நீங்கள் வந்து பரவாயில்ல, ஒரு இன்னிங்ஸ் நீங்கள் சரியாக ஆடலைன்னா கூட பரவாயில்ல, அடுத்த முறை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ரோலை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள், அதே போல் நீங்கள் என்ன ப்ரிப்பேர் ஆகிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக பாராட்டியானோம் கோச் ரிக்கி பாண்டிங் கிட்டேருந்து. ஸோ பிரப்சிம்ரன் சிங் பல வருஷமாக வந்து பஞ்சாப் கிங்ஸ் ஆடிருந்தார். ஒரு நல்ல ஸ்டார்ட்டும் கொடுத்துருந்தாரு. பிரியான்ஷ் ஆர்யா கூட 43 ரன்ஸ் அடிச்சிருந்தார். கூப்பர் கான்லி ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து மேட்ச் வின்னிங் நாக் ஆடிந்தார். நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரிபியூஷன் 36 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் நேற்று மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு பிளேயர்னால பேட்டிங் மூலியமாக ஜெயிச்சிருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாமே வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் தான். பெரிய அளவுக்கு வந்து இதுதான் ஸ்கோர் 70 ரன்ஸ் 80 ரன்ஸ் அந்த மாதிரிலாம் அடிக்கல. எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூஷன். ஈவன் நான் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் 50 ரன்ஸ் அடித்தா கூட அது ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஃபுல் ஃப்ளெஷ்ட் இன்னிங்ஸ் கிடையாது. அவருக்கு வந்து லைஃப் கிடச்சிருந்துச்சு. நேற்று மேட்ச்சில் கூட நீங்கள் பார்க்கும்போது அன்ஷல் கம்போஸோட போலிங்கில் வந்து ஒரு கேட்ச் ட்ராப் நடந்துச்சு தேர்ட் மேன் ரீஜனில். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுண்ட்ரி கிட்ட வந்து ஒரு கேட்ச் வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி ஒரு பவுண்ட்ரி எரர் ஒன்று நடந்துச்சு. ஸோ அது ஒன்று 2 சான்சஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் ஃபுல் ஃப்ளெட் சான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சான்ஸ் தான் கேட்ச் ட்ராப். பட் வந்து 2 சான்ஸை நம்ம கணக்கு எடுத்தால் கூட ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து 50 ரன்ஸ் கிடச்சிருந்துச்சு 29 பந்தில். அதில் வந்து 4 பவுண்டரிஸ் அடிச்சிருந்தார். அதே போல் 3 சிக்ஸஸ் அடிச்சிருந்தார். நான் ஸ்டில் அது ஒரு ஒன் ஆஃப் தி கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் சொல்லுவேன். அடுத்த பேட்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கஸ் டாய்னிஸ் இந்த மாதிரி பேட்டர்ஸ் கூட ஓரளவுக்கு சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்து அந்த ஸ்கோரை வந்து எப்படியோ அந்த சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து ஃபீல்டிங் சொதப்பல் சென்னை சூப்பர் கிங்ஸில் எக்கச்சக்கமாக இருந்துச்சு.
ஃபம்பிள்ஸ், அதாவது வந்து கைக்கு வந்த பந்து வந்து கை தவறி அப்படியே போயிருந்துச்சு. அதே போல் இந்த எக்ஸ்ட்ரா ரன்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க அது மூலியமா. நீங்க அத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கலாம். அது நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க த்ரோ அடிச்சா கூட ரன் அவுட் ஆயிருக்கலாம். சில டைம் வந்து த்ரோ சரியா அடிக்காம கூட வந்து அது ஒரு வாய்ப்பா அவங்களுக்கு உருவாயிருக்கு. ஸோ அத வச்சுக்கிட்டு அவங்க வந்து மேற்கொண்டு போயிருந்தாங்க இன்னிங்ஸோட. இந்த மாரி விஷயங்கள் நம்ம நேத்து நம்ம நெறையவே பார்த்தோம். பேட்டிங் மட்டும் பண்ணா பத்தாது. T20 ஃபார்மேட்ல ஈவன் பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் ரொம்ப முக்கியமான விஷயம். நேத்து சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்ச நேரம் முன்னால பவுலிங் பத்தி பேசியிருந்தோம். பட் ஃபீல்டிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான மிஸ்டேக்ஸ். ஃபம்பிள்ஸ் இருந்துச்சு, கேட்ச் ட்ராப் இருந்துச்சு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான த்ரோ அடிக்காம, அந்த மாரிலாம் பண்ணும்போது வந்து கண்டிப்பா பவுலர்ஸ்க்கும் டிமாரலைஸ் ஆகும். இப்ப நான் என்னதான் உழைச்சு பவுலிங் போட்டாலும், அங்க பிட்ச்ல எதுவுமே கிடையாது. ஃப்ளாட் பிட்ச் அது. அங்க போய் என்னதான் உழைச்சு நான் பவுலிங் போட்டா கூட, ஃபீல்டிங் இந்த மாரி சொதப்பி விட்டாங்கன்னா, எப்படி வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு மாரி ஆயிடும். ஸோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் அவங்க நேத்து பார்த்துருந்தாங்க. இந்த பக்கம் வந்து அவங்களுக்கு ஒரு பேட்டிங்ல கூட லென்த்தியான பேட்டிங். அதாவது வந்து நான் சொன்ன மாரி வந்து நெஹல் வதேரா, சஷாங்க் சிங், மார்கஸ் ஸ்டோய்னிஸ் கூட தலா கொஞ்சம் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் பண்ணி நேத்து மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ பேட்டிங் டெப்த் கூட பஞ்சாப்க்கு வந்து ஓரளவுக்கு லென்த்தியா தான் இருந்துச்சு. நான் சொன்ன மாரி இந்த மார்கஸ் ஸ்டோய்னிஸ் இந்த மாரி ஒரு ஃப்ளோட்டர்ஸ், பேட்டர்ஸ் இப்போ மார்கஸ் ஸ்டோய்னிஸ் வந்து போன லாஸ்ட் சீசன் முன்னால நீங்க பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் பிஃபோர் சீசன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ஆடும்போது அவர வந்து நம்பர் 4, நம்பர் 5 ஈவன் நம்பர் 3 கூட இறக்கி விட்ட நாளும் இருந்துச்சு. அதில ஒன் ஆஃப் தி இன்னிங்ஸ் அவர் செஞ்சுரியும் அடிச்சிருந்தாரு. ஸோ நம்ம வந்து இதில தப்பான இடம் போட்டு நம்ம வந்து இவங்களுக்கு அட்டாக்லாம் பண்ண முடியாது. நம்ம ஒரு ப்ராப்பர் பிளானோட தான் போனா தான், இந்த மாரி ஒரு பேட்டிங் ஆர்டர வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து சும்மா எதார்த்தமா வந்து பவுலிங் போடும்போது, இந்த மாரி தான் வந்து ஃபீல்டிங் சொதப்பல், அதேபோல வந்து த்ரோ கரெக்ட்டா அடிக்காம, இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கும். பிளான் படி போகல, பவுலிங், ஃபீல்டிங் விஷயத்தில. சிஎஸ்கே பவுலிங்கில பார்த்தீங்கன்னா, கலீல் அஹ்மத், மேட் ஹென்றி, அன்ஷுல் கம்போஜ் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து விக்கெட்ஸ் எடுக்கலன்னா கூட ரன்ஸ் அதிகமா குடுத்துருந்தாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். நீங்க சில டைம் பார்த்தீங்கன்னா, நட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃப்ளாட் பிட்ச் ஹைதராபாத்ல ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில அதுவும் ஒரு பெரிய டீம் மும்பை மாரி டீம்ல அகெயின்ஸ்டா ஆடும்போது, நட்டு வந்து ரன்ஸ் சுத்தமா ஈஸி அவ்வளோ ஈஸியா குடுக்கவே இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ரன் ஸ்கோர் பண்ணாங்களோட, மிச்ச பவுலர்ஸ்க்காக எதிர்பார்த்திருந்தாங்க ஆப்போசிஷன். மும்பையா இருந்தாலும் சரி, டெல்லியா இருந்தாலும் சரி, கொல்கத்தால இருந்தாலும் சரி, நட்டு மட்டும் வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ரெஸ்பெக்ட் த பவுலர் சில டைம் நம்ம வந்து இந்த வார்த்தைய கேட்டிருப்போம். நட்டு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியேஷன்ஸ் வந்து பேக் ஆஃப் த ஆர்ம் டெலிவரி போடுவாரு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான வந்து வைட் யார்க்கர் போடுவாரு. யார்க்கர் போடுவாரு. அதேபோல வந்து பேஸ் வேரியேஷன், லென்த் வந்து கரெக்ட்டா உங்களுக்கு குட் லென்த்தோ, அந்த கரெக்ட்டான லென்த்தோ, அதுக்கு தேவையான டைம் பேக் ஆஃப் த லென்த் கொஞ்சம் போட்டு, பேட்டர வந்து யோசிக்க வைக்கிறது அந்த மாரிலாம் பண்ணாரு. பட் இங்க வந்து நம்ம சிஎஸ்கேல வந்து கலீல் அஹ்மத், அதேபோல வந்து அன்ஷுல் கம்போஜ் விக்கெட் எடுத்தாரு. கண்டிப்பா அவர் சக்சஸ்ஃபுல்லா ஆனார் நேத்து மேட்ச்ல. பட் இது 10 கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பட் இதில இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும். ஈவன் மேட் ஹென்ரியே வந்து நெறைய ரன்ஸ் குடுத்துட்டாரு நேத்து மேட்ச்ல. அன்ஷுல் கம்போஜ், மேட் ஹென்றி தான் வந்து ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லான விக்கெட் எடுக்கிறதுல. அதர்வைஸ் நீங்க பார்க்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் பவுலர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. பர்ட்டிகுலரா அதாவது ப்ரீ மேட்ச் அப்போ நான் வந்து சொல்லியிருப்பேன். நூர் அகமத் பத்தி பல முறை சொல்லியிருப்பேன். பல விதமா சொல்லியிருப்பேன். பட் அன்பார்ச்சுனேட்டா அது கிளிக் ஆகல. ஸோ அதுக்கு பிளான் பி ஒண்ணு வச்சிருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்டா அது இல்ல. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து அடுத்த மேட்ச் வருது. அப்ப அந்த மேட்ச்சுக்கு வந்து பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி வச்சுக்கணும். அதேபோல வந்து ஃபாரின் பிளேயர்ஸ கரெக்ட்டா பயன்படுத்திக்கணும். ஏன்னா வந்து ஆன் பேப்பர் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து ஒரு அட்டகாசமான டீம் தான். பட் வந்து எக்ஸிகியூஷன்ல வந்து பயங்கர ஃப்ளாப்பா இருந்துச்சு. ஏன் சரி டீம் நீங்க கரெக்ட்டா எடுக்கலனா கூட பரவால்ல. அட்லீஸ்ட் இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு நீங்க கரெக்ட்டா பண்ணலாமே. அதிலேயே நீங்க கேட்ச ட்ராப் பண்ணீங்க. ஃபீல்டிங்ல வந்து சொதப்புனீங்க. கரெக்ட்டா த்ரோ அடிக்கல. இதுவே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். நீ ஃபாரின் பிளேயர் 2 பிளேயர்ஸ் வச்சு பண்ணா கூட, எம்எஸ் தோனி கிடையாதுன்னா கூட வந்து நீங்க இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். பட் வந்து பேசிக்ஸ் அங்க தான் வந்து சொதப்பல் ஆயிடுச்சு. ஸோ இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க இன் அண்ட் அவுட் வந்து பார்த்திருப்பீங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. பஞ்சாப் கிங்ஸ் வந்து எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து ஒரு சிங்கம் மாரி வந்து முன்னாடி வைக்கிறாங்கன்ட்டு. கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன்ஸ் வந்து இதில டிசப்பாயிண்ட் ஆகுறதுக்கு எதுவும் கிடையாது. ஓரளவுக்கு மறுபடியும் நல்ல கம்பேக் குடுப்பாங்க. நம்ம எல்லாமே வந்து ஃபிங்கர்ஸ் கிராஸ் எதிர்பார்க்கலாம். அதேபோல வந்து அடுத்த மேட்ச் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கூட நடக்கப்போகுது. ஸோ இந்த மாரி நடக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஜெயிக்கிறதுக்கு. ஆர்ச் ரைவல்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆர்சிபி.
ஸோ அந்த மேட்ச்சில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.